ஸோ பதட்டமாகவும் செய்யக்கூடாது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து கருவேப்பிலை லேட்டராக கூட போட்டுக்கலாம். தென் 2 பச்சை மிளகாய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் வந்து எங்கள் தேவைக்கேற்ப நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு, ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போடும்போது இன்னும் நல்லா குழையிற ஸ்டேஜில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சிடணும். இது ஊற வச்சிட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துச்சு. இப்போ காய்கறியை ஆட் பண்ணிடலாம். இப்போ காய்கறி நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடமும் அந்த தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட்டு வந்து பரவுற மாதிரி நல்லா கிண்டிடணும். இது நல்லா கிளறி விட்டுட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணியை ஊற்றி இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஞ்சள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டின்னா வேண்டாம். நான் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஒரு 75% வந்து வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப போட்டு கலரக்கூடாது, ஒரு பட்டும் படாதது அந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளறிடணும். வை பிகாஸ் இது வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு காய். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிளறி விடணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக இதில் புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஊற்றணும். இப்போது புளி தண்ணி அப்படியே இருந்துடக்கூடாது, அது கொஞ்சம் வேகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளுக்கு தேவையான சுவையான காரக்குழம்பு ரெடி.